ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியான சொரக்காய் சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் ஈஸியா பார்க்க முடியும். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். இப்ப 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூண்டு 4 போட்டுக்கலாம். இஞ்சி 1 துண்டு, கூடவே பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 3, கூடவே 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. மல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் 1 நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ள போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்க. பருப்பெல்லாம் கரிஞ்சிராம பார்த்துக்கணும். ஒரு பாதி சுரைக்காய் நான் தோலோட போட்டிருக்கேன். பொடி பொடியா அரிஞ்சு. இது சின்ன சைஸ்ல நான் பாதி எடுத்திருக்கேன். இதுவே ஒரு 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியமான ஹீட்ல வச்சு காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே சமயத்துல உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே சொரக்காய் நல்ல ஒரு தீர்வா இருக்கும். வாரத்துக்கு 2 தடவ, 3 தடவ எல்லாம் கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாருக்கும். ஹெல்த்துக்கு நல்லது. இது கூடவே நான் ஒரு கொஞ்சமா புளி ஊற வச்சிருக்கேன். அதுவே உள்ள போட்டுக்கலாம். இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இத நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, நம்ம இதுக்கு ஒரு தாளிச்சு போட்டுறலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்து அரைச்சு வச்சிருக்கிற சட்னியில கலந்துக்கலாம். அவ்வளோதான். ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்துல டேஸ்டாவும், ஹெல்த்தியாவும் சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.